தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் பிரான்ஸ் மொரோக்கோ அணியை வென்று அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரான்சில் வெப்ப அலைகளால் நதிகள் வறண்டு போவதால் நீர்வாழ் உயிரினங்கள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பிரான்சில் தொடரும் வெப்ப அலை அகோரம் மக்கள் தவிக்கின்றார்கள். பிரான்சின் பல நகரங்களில் பகல் நேர வெப்பம் 35 பாகை செல்சியஸை தாண்டி பதிவாகி வருகின்றது. பிரான்சில் நீரிழப்பு, வெப்ப மயக்கம் போன்ற பாதிப்புகளுக்காக மருத்துவ உதவி தேவைப்படுவோர் அதிகரித்து வருகின்றனர். பிரான்சின் தெற்கு மேற்கு பகுதிகளில் வெப்பநிலை மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தன்னை தேர்ந்தெடுப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்யும் உரிமை பிரெஞ்சு மக்களுக்கு இருக்க வேண்டும் என மரின் லுபென் தெரிவித்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 420993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் எல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. 2026 உலகக்கோப்பை காலிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் 2-0 என்ற கோல் கணக்கில் மொரோக்கோவை வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. 60வது நிமிடத்தில் கிலியன் எம்பாபே முதல் கோலை அடித்தார். 66வது நிமிடத்தில் ஓஸ்மான் டெம்பெலே 2வது கோலை பதிவு செய்தார். மொரோக்கோ போராடிய பொழுதிலும் பிரான்சின் ஒழுங்கான பாதுகாப்பை உடைக்க முடியவில்லை.
இந்த வெற்றியால் பிரான்ஸ் உலகக் கோப்பை அரை இறுதிக்குள் முன்னேறியிருக்கின்றது. பிரான்ஸ் மொரோக்கோ உலகக்கிண்ண போட்டியை முன்னிட்டு பிரான்சில் கடும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பிரான்ஸ் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான 2026 உலகக்கிண்ண கால்பந்து போட்டியை முன்னிட்டு பிரான்ஸ் அரசு மிகப்பெரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. இரு அணிகளும் மோதும் காலிறுதிப் போட்டி வியாழன் இரவு 10 மணிக்கு நடைபெற்றது. இந்த நிலையில் போட்டிக்கு பின்னர் ஏற்படக்கூடிய கொண்டாட்டங்கள் அல்லது குழப்பங்களை கட்டுப்படுத்த உள்துறை அமைச்சகம் சிறப்பு திட்டங்களை வகுத்திருந்தது. அதிக எண்ணிக்கையிலான காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் முக்கிய நகரங்களில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். ரசிகர்கள் கூடும் பகுதிகள், குறிப்பாக பெரிய நகரங்களின் பொது இடங்கள் கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டன. வன்முறை செயல்கள், சொத்து சேதம் அல்லது குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த போட்டி மகிழ்ச்சியான விளையாட்டு விழாவாக அமைய வேண்டும் என்றும் 2 நாடுகளின் ரசிகர்களும் அமைதியாக கொண்டாட வேண்டும் என்றும் பிரான்ஸ் அதிகாரிகள் விருப்பம் தெரிவித்திருந்தனர். ஆனால் கொண்டாட்டத்தின் பெயரில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு எந்தவித தயக்கமும் இன்றி தயவும் காட்டப்பட மாட்டாது என்று உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. பிரான்சில் வெப்ப அலைகளால் நதிகள் வறண்டு போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பிரான்சில் தொடர்ச்சியாக நிலவி வருகின்ற கடுமையான வெப்ப அலைகள் நாட்டின் ஆறுகள், நீர்வழி தடங்கள் என்பனவற்றை கடுமையாக பாதித்து வருகின்றன. 2026 ஜூன் மாதத்தில் பிரான்சின் 16% நீர் தடங்கள் முற்றிலும் வறண்டு போயுள்ளன. 2025 ஜூன் மாதத்தில் பதிவான 6% அளவுடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க உயர்வாக இது கருதப்படுகின்றது. மீண்டும் மீண்டும் ஏற்படும் வெப்ப அலைகள் காரணமாக இந்த ஆண்டு வறட்சி வழக்கத்தை விட மிகவும் தீவிரமாகவும் ஆண்டின் ஆரம்பத்திலேயே உருவாகியுள்ளதாகவும் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதன் விளைவாக பல ஆறுகளில் நீர்மட்டம் ஆபத்தான அளவுக்கு குறைந்துள்ளதால் அங்கு வாழும் மீன்கள், ஏனைய நீர்வாழ் உயிரினங்கள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பிரான்சின் சில பகுதிகளில் மீன்களை காப்பாற்ற அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறைந்த நீருள்ள ஆறுகளில் இருந்து மீன்களை பாதுகாப்பான நீர் நிலைகளுக்கு மாற்றுதல், நீரின் ஆக்சிஜன் அளவை உயர்த்தும் நடவடிக்கைகள் போன்றவை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த காலநிலை மாற்றத்தின் தாக்கம் பிரான்சின் நீர் வளங்களிலும் உயிரியல் அமைப்புகளிலும் தீவிரமாக வெளிப்பட தொடங்கியதற்கான மற்றொரு எச்சரிக்கையாக இது கருதப்படுகின்றது. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள், லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் தொடரும் வெப்ப அலை அகோரத்தால் மக்கள் தவிக்கின்றார்கள். பிரான்ஸ் தற்பொழுது தொடர்ச்சியாக கடும் வெப்ப அலை தாக்கத்தை எதிர்கொண்டு வருகின்றது. பல பகுதிகளில் வெப்பநிலை அபாயகரமான அளவுக்கு உயர்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. பிரான்சின் பல நகரங்களில் பகல் நேர வெப்பம் 35 பாகை செல்சியஸை தாண்டி பதிவாகி வருகின்றது.
சில இடங்களில் இது மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மக்கள் அதிகமாக நீர் அருந்துதல், நண்பகல் நேர நேரடி வெயிலை தவிர்த்தல், முதியவர்கள் மற்றும் தனியாக வாழ்கின்றவர்களை கவனித்தல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு பிரான்ஸ் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர். வெப்ப அலை இனி கோடை காலத்தின் சாதாரண நிகழ்வு அல்ல, காலநிலை மாற்றத்தின் தீவிர தாக்கங்களில் ஒன்றாக மாறி வருகிறது என்று சுற்றுச்சூழல் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரான்சில் நீடிக்கும் கடும் வெப்பநிலை காரணமாக பல பகுதிகளில் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். ஜூலை 16 வரை வெப்பத்தின் தாக்கம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதால் அதிகாரிகள் எச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். தெற்கு மேற்கு பிரான்ஸ் பகுதிகளில் வெப்பநிலை மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பகல் நேரங்களில் வெளியில் செல்வது சிரமமாகி இரவு நேரங்களிலும் வெப்பம் குறையாத நிலை காணப்படுகிறது. வீடுகளில் குளிரூட்டும் வசதி இல்லாதவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். முதியவர்கள், குழந்தைகள், உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் என்போர் அதிக ஆபத்தில் உள்ளனர். நீரிழப்பு, வெப்ப மயக்கம் போன்ற பாதிப்புகளுக்காக மருத்துவ உதவி தேவைப்படுவோர் அதிகரித்து வருகின்றனர். கட்டுமான தொழிலாளர்கள், விவசாயிகள், வெளிப்புற பணியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். நீண்டகால வெப்பத்தால் நிலம் வறண்டு காட்டுத்தீ அபாயம் அதிகரித்திருக்கிறது. சில பகுதிகளில் நீர்வளங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றன. தேவையற்ற உடல் உழைப்பை தவிர்க்குமாறு பிரான்ஸ் சுகாதார அதிகாரிகள் மக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். ஜூலை 16 வரை நீடிக்கும் வெப்ப அலை பகுதி வாரியாக மாறுபடலாம். அதிகாரப்பூர்வ வானிலை எச்சரிக்கைகள் தொடர்ந்து வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் தீவிர வலதுசாரி அரசியல் தலைவர் மரீன் லூபென் தான் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை TF1 தொலைக்காட்சியில் நடைபெற்ற நேர்காணலில் மரீன் லூபென் இதனை தெரிவித்திருக்கின்றார். மரீன் லூபென் TF1 தொலைக்காட்சியின் வெந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது அரசியல் எதிர்காலம், 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல், நீதிமன்ற தீர்ப்பு என்பன குறித்து விளக்கம் அளித்தார். மரீன் லூபென் தான் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்.
மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னரும் தனது அரசியல் பயணத்தை தொடரப்போவதாக கூறியுள்ளார். ஐரோப்பிய நாடாளுமன்ற உதவியாளர் நிதி முறைகேடு வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை அவர் ஏற்கவில்லை எனவும், நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பிரான்சின் உயர் நீதிமன்றமான கூத் டு கசாசியோன் மேல்முறையீடு நீதிமன்றத்தில் அவர் முறையீடு செய்யப் போவதாகவும், தேர்தலில் போட்டியிடும் தகுதி மீண்டும் கிடைத்தது மகிழ்ச்சி என்றும் தெரிவித்துள்ளார். தன்னை தேர்ந்தெடுப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்யும் உரிமை பிரெஞ்சு மக்களுக்கே இருக்க வேண்டும் என்றும் தனது கருத்தை வலியுறுத்தியுள்ளார். பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.